தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வொகேட் நெல்சன் வண்டுமுருகன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அது என்னன்றதையும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது நீ வந்து வக்கீலுக்கு தான் படிச்சியா இல்லை என்ன ஏதுன்னு சத்தி எனக்கு புரியவே இல்லை. சோ அது என்னன்றதை பார்ப்போம். மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய சாதனை இதுதான். பாருங்களேன், தற்கொலையில நாங்க ஓட விட்டுட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருக்கான். அதாவது இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு, குறிப்பா நாம் தமிழர் இருக்க வழக்கறிஞர் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டாருன்னு என்ன பேசணும்னு தெரியாம வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அவர் எதுக்கு காலரோட எதுக்கு போட்டு போனாரு, இது வந்து இந்த சட்டத்தின்படி தப்பு. இதெல்லாம் எதுக்குடா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இருந்தா பேசுங்க. கண்டென்ட் எதுன்னு தெரியாம இவன் பாட்டுக்கு எதையோ ஒண்ணு உணரிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலர் எதுக்கு இது வந்து போட்டிருக்காரு, அது கோர்ட்டோட அந்த பிரிமிசஸ்குள்ளதான் போடணும். அது என்னடா பேசிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கு. நாம் தமிழர் எவ்வளவு ஆகச்சிறந்த அறிவாளிகள் சொல்லி நிரூபணம் ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்க வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து சர்டிபிகேட் காட்ட சொல்லுங்க. ஏன் அப்படின்னா கோர்ட் பிரிமிசஸ்குள்ள மட்டும்தான் காலரையும் கவுனையும் யூஸ் பண்ணணும். மத்த இதெல்லாம் பெருமையா கடமை. அது என்னன்றத பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, டாஸ்மாக் தனியார் மயமாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்ப நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னது என்ன போதை ஒழிக்கிறேன் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன்ற பேர்ல வரியில வந்துட்டு இப்ப என்னன்னா டாஸ்மாக்கையும் முத கொண்டு தனியாருக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்குறேன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம நிர்மல்குமார் இருக்கார்ல, அமைச்சர் நிர்மல்குமார், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏங்க நீட்டுன்னு சொல்லி நீட்ல இது இருக்கீங்க. நம்ம அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்றதை பாக்குறேன்னு, இந்த பிளம்பரு கார்பெண்டரு இதுக்கு நீங்க எல்லாம் படிக்கலாமே, எதுக்காக நீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் பேசி வச்சிருக்காரு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அப்புறம் அந்த நம்ம டிவிகேவோட பெண்கள் வாரியர்லாம் சொல்றாங்களே, ஸோ அவங்க எந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம், அவர் வந்து டைவர்ஸ் ஆனா என்னங்க பிரச்சனை, அக்காவோ தங்கச்சியாவோ ஏன் பொண்டாட்டியாவே இருந்துட்டு போவோன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லி இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல இது வந்து அதோட 2.0 இருக்கு. என்ன சொல்லி வச்சிருக்குன்றத நான் வீடியோல சொல்றேன். அப்புறம் நம்ம தென்னகம் விஷ்ணு, அவர் வந்து இப்ப ரீசெண்டா அவர் வந்து கட்சியை விட்டு விலக்கி இருக்காங்க. சோ அது எதுக்காக என்னன்றதையுமே வீடியோ போட்டிருக்காரு. பட் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு ஒரு விஷயமா தான் தோணுது. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வண்டுமுருகன் இருக்காப்ல, அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. எதுக்காக வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம் தமிழர் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே, சோ அவங்க குடும்பத்துக்கு பணி வந்து என்ன சொல்றது, வேலை வந்து தாவேக அரசாங்கம் கொடுத்துருந்துச்சு. சோ அந்த வேலையை வந்து நீங்க இந்த மாதிரி கொடுக்க கூடாது. குறிப்பா அரசு பணியை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கொடுக்க கூடாது. அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பரிட்சை எழுதி இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர வேண்டிய வேலை இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா அது தப்பான ஒரு உதாரணமா போயிடும். அதனால இந்த வேலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருந்தோம். பட் ஆனாலும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நாம அதுக்கு கேஸ் போட்டோன்னே நீதிமன்றமே நீதிபதியே யாமா இது வந்து சரியான, நீங்க உங்களுடைய கோரிக்கை ரொம்ப சரியானதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையை ரத்து பண்ணி விட்டுருச்சு. அதுக்கு நெல்சன் ஒரு வீடியோ போட்டு, என்னங்க இது, நாங்க வந்து நாம் தமிழர் ஏதோ வீடியோ போட்டாலும் தற்கொலையில கதற விட்டோம், அப்படி பண்ணி விட்டோம் இப்படி பண்ணி விட்டோம்னு, நீங்க தானே எங்களை சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஜீரோ பாருங்க, அதாவது பெட்ரோல் போட வண்டிய அந்த இடத்துல ஜீரோ பாருங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாம் தமிழர் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா சீமான்னா யாரு, சீமான்னா எம்பியா எம்எல்ஏன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் நாம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான்டா சீமானு, இந்த ஒரு காரணத்துக்காக தான் சீமான் வேணும்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, பாத்தீங்களா நாங்க கதற விட்டோம் செதற விட்டோம்னு சொல்லி நாம் தமிழர் எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கல, அதை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு நீதிமன்றம், அதாவது இவர் வாங்கி கொடுத்த தீர்ப்பை வந்து அர்த்தமற்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், அர்த்தமற்றது அப்படின்னா இப்போ நாங்க பேசுனது தப்புப்பா, அதாவது நீங்க பேசுறது தப்புங்க, மனிதாபிமானமா பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அந்த மக்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் தான் தாவேக அரசாங்கம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பா நீதிபதி நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நீங்க வந்து கேஸ் போட்டது வந்து சரிபடாது அப்படின்னு சொல்லி வேணான்ட்டு போயிருப்பாங்க. ஆனா
நீதிபதிக்கே தெரிஞ்சிருக்கு, நீதிமன்றத்துக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமா இந்த விஷயம் வந்து தப்பான ஒரு உதாரணமா போயிரும். இத வந்து அரசு பணியை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது அர்த்தமற்றது எப்படி ஆகும்? அந்த அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுமையா பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், அவன் என்ன சொல்ல வரான்னு சத்தியமா புரியவே இல்லை. அவன் சொல்ல வேண்டியத ஒரு ஷார்ட் அண்ட் இதா சொல்றேனே, அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, அதாவது நாம் தமிழரோட கொள்கையா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் தகர்த்திருக்காரு. அதாவது அவர் தான் வந்து செஞ்சிருக்காரு. ஒரு தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணுன்ற அந்த ஒரு முக்கியமான கொள்கையை அவர் வந்து எதை பேச வந்துட்டு எதையா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா இப்ப பேச வந்தது என்ன? இப்ப நாம் தமிழர் வந்து எந்த விஷயத்துக்கு போராடலையா அப்படின்னு கேட்டா எல்லா விஷயத்துக்கும் போராடி இருக்காங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அதாவது தாவேகா அவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணாரு, விஜய் அவர்கள் இது பண்ணாரு, அதை பத்தி பேசுனீங்களா? இது ஏன்டா ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதை பத்தி எதுக்கு நாங்க குறை சொல்லிட்டு இருக்கணும்? ஒரு விஷயம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசலாம். தப்பா இல்லாம இருக்கிறத எடுத்து நாங்க எதுக்குடா பேசணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய கேள்வி இருக்கு. தெரியுமா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ நம்ம தோத்துட்டோமே, தம்பி ஜெயித்துட்டானே, தம்பி ஆட்சியை பிடிச்சிட்டானே, தம்பி வளர்ந்துட்டானே, தம்பி அதிகாரத்திலே உட்கார்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறுப்பை கக்குறாங்க. தாங்கவே முடியல தமிழர். அது மட்டும் கிடையாது, ஒரு நீதிமன்றத்தை கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை எப்படி மனமாத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்களே. அதுல இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா செகின் சிஜு அப்படின்னு ஒருத்தவன், அவன் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கான். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமுருகன், அதாவது நம்ம வழக்கறிஞர் பாசையில் இருக்கக்கூடிய யார் அந்த இதை போராடினாரோ, அந்த வழக்கு இது பண்ணாரோ அவருக்கு நிறைய பாராட்டுகள் கூந்துகிட்டு இருக்கு. அது இவனுக்கு வயிற்றுல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு வேற எதையாச்சும் போட்டு விட்டு அதுல எதையாச்சும் தடை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல இப்போ ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காப்ல. என்ன அப்படின்னா, அதாவது கோர்ட்டுக்குள்ள மட்டும் பேணக்கூடிய அந்த ஒரு டை மாதிரி ஒயிட் கலர் காலர் மாதிரி ஒண்ணு வரும் பாத்தீங்களா? சோ அத எதுக்காக அவர் எல்லா இடத்துலயும் போட்டு சுத்திட்டு இருக்காரு? கோர்ட் பிரெமிசஸ்குள்ள தான் போடணும். இது இந்த சட்டத்தின் படி இப்படி படி அப்படி படி இப்படி படி, முதல்ல நீ படிச்சியா என்னன்னு தெரியல, அப்படி படி இது வந்து போட்டிருக்க கூடாதுன்னு மாதிரி இவன் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். என்ன பேசணும்ன்றது அவனுக்கு கண்டென்ட் இல்ல போல இருக்கு. எதையாவது ஒண்ணு வந்து குறை சொல்லணும், எதையாவது ஒண்ணு குத்தம் சொல்லணும். கோர்ட் பிரிமிசஸ்க்குள்ள மட்டும்தான் காலரையும் கவுனையும் யூஸ் பண்ணணும். மத்தபடி வீடியோஸ்ல எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா இன்டர்வியூஸ் ஏதாவது பப்ளிக் ஏத்த மாதிரி கொடுக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. செப்பரேட்டா அவரோட ஆபீஸ்ல காலரை வெளியே தெரியற மாதிரி போடக்கூடாது பிசிஏ ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் அதை படிச்சாரான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவரோட சர்டிபிகேட்டை காட்ட சொல்லுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இப்போ அவர் கோர்ட் பிரெமிசஸ்குள்ள தான் இருக்காரு, அவர் ஆபீஸ்க்குள்ள இருக்காரு, எங்கேயோ இருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காருன்றத இவன் அந்த டை எதுக்கு போட்டிருக்காரு? அது மட்டும் கிடையாது, நெல்சன் வந்து அட்வொகேட் தானா அப்படின்னு சொல்லி, அதாவது நாம் தமிழர் வந்து அவருடைய அந்த லாயர் சர்டிபிகேட்டை காட்ட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சரி, எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நெல்சன் எவ்வளவு நாளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட அந்த ஆளு கோர்ட்டுக்கு போனதாகவும் வக்கி ஏதோ ஒன்று வாதாடினதாகவும் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததாகவும் நமக்கு எந்த இடத்துலயுமே தெரியவே இல்லை. எனக்கு நிறைய பேர் அந்த ஒரு கேள்வியுமே இருக்கலாம். அப்போ இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, அப்படி நெல்சனை பத்தி நீங்க வந்து சர்டிபிகேட் கேட்கறீங்க அப்படின்னா திருமுருகனையும் லாயர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் லாயரா இல்லாம இருந்துட்டா கோர்ட்டுக்குள்ள எப்படியா போய் வாதாடி இருப்பாரு? முதல்ல கோர்ட்டுக்குள்ள வாதாடணும்னா முதல்ல அந்த விஷயம் தானே வேணும். அது இல்லாம எப்படி போய் வாதாடி இருப்பாரு? கோர்ட்டுக்குள்ள டைரக்டா போய் வாதாடுறவங்கள்ட்ட போய் சர்டிபிகேட் கேட்கறதுக்கு மாதிரி இவன் வந்து அவர்கிட்ட வந்து சர்டிபிகேட் கேட்பானா, இன்னொருத்தவன் நான் லாயரு அட்வொகேட்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கிட்ட இப்ப வரைக்கும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனதாவோ இல்ல லாயரா போய் வாதாடினதாவோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்ததில்ல. அவங்கிட்ட நம்ம போய் சர்டிபிகேட் கேட்கறது ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் ஒன்னாடா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு கேள்வி வருது. இவங்க வந்து முட்டு கொடுக்கலாங்க, அதுக்கு நீ இந்த அளவுக்கு முரட்டை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்மளால ஏத்துக்க முடியல. அடுத்து தாவேகா அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு வேலையை பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, டாஸ்மாக தனியார் மயம் ஆக்க போறாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 717 கடையை மூடிட்டேன்னு சொல்லும் போதே நம்ம வந்து உங்களை பத்தி நம்ம யோசிச்சிருக்கணும். அதாவது டாஸ்மாக தனியார் மயம் ஆக்குனீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சுங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப ரீசெண்டா, அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கைது பண்ணப்பட்டாரு. எதுக்காக கைது பண்ணப்பட்டாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்றது தெரியல, வேணும் நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காக கைது பண்ணப்பட்டாருன்னா, இதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் டாஸ்மாக் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கி விட்டாரு. தனியார் மயமாக்கி விட்டு ஒரு வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் தான் அதிகபட்சம் ஓடி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு, ஒரு வருஷம் ஓடி இருக்கும். அதுல அவர் ஏதோ பணம் வாங்கிட்டதாகும், எப்படி சிஎம் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் லைசன்ஸ் கொடுத்தாருன்ற மாதிரியும் ஒரு மாதிரி கதையை கட்டி விட்டு இடி ரைட போட்டு இடி தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க.
அதுக்கப்புறம் அவரால் பிரச்சாரத்துக்கும் போக முடியல, எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பிஜேபி டெல்லியில ஜெயிச்சு பிஜேபி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல போட்டிருந்த வழக்கு அதாவது தப்பான வழக்கு. அவர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறதுக்கு தான் விஜய் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பிஜேபி எந்தெந்த இடத்தெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய அவங்கள பயங்கரமா கட்டம் கட்டி விட்டு ஒண்ணு இடி ரைட போட்டு விட்டுருவாங்க, இல்ல எண்ணெயை போட்டு விட்டுருவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வேலைக்கு தான் இவர் வழிவகை செய்யறாருன்ற மாதிரி தான் தோணுது. இதுக்காக நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, டாஸ்மாக் எப்போ வந்தது? அது பிரைவேட்டா தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அப்போ பிரைவேட்டா இருக்கும்போது அதுல இருந்த நிறைய தவறுகளால அதை வந்து கவர்மெண்டே எடுத்து நடத்துறதா ஒரு விஷயத்த கொண்டு வந்து கவர்மெண்டா எடுத்து நடத்துனாங்க. இப்ப மறுபடியும் பிரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு சாவுங்க. ஏன்னா இப்ப வர்ற வருமானம் வந்து பத்தல. அப்போ வருமானம் பத்தல. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னா அது டாஸ்மார்க் மட்டும்தான், குறிப்பா தமிழ்நாட்டுல. அது மூலயமா தான் நிறைய வருமானம் வருதுன்ற மாதிரி நமக்கும் தெரியுது. ஏன்னா ஒரு டார்கெட் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. தீபாவளி வரப்போகுது அப்படின்னா ஒரு நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வந்து வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் எல்லாம் செட் பண்ணுவாங்க. அது இப்போ வந்து பிரைவேட் செட் பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் ஒரு டவுட் வருது. அப்போ பிரைவேட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கள்ளச்சாராயம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அது என்னன்றது சத்தியமா தெரியல. ஏன்னா அது வந்து உறுதியான தகவலா அப்படின்றது வந்து இனிமேதான் நமக்கு தெரிய வரப்போகுது. அப்படி ஒரு தகவல் வருவதாக ஒரு செய்தி தெரியப்பட்டுச்சு. பட் இது அதிகாரப்பூர்வமானுச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம பத்தி பேசிதான் ஆகணும். அடுத்து நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீட்டுக்காக பேசுற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு எதுக்காக நீட்டுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? கார்பெண்டர் வேலைக்கு, பிளம்பர் வேலைக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கார்பெண்டர் வேலைக்கு, பிளம்பர் வேலைக்கெல்லாம் பயங்கரமான டிமாண்டு. நம்ம போன் பண்ணி கூப்பிட்டா கூட ஒரு வாரம் கூட எவனும் வரதில்ல. அதனால இந்த மாதிரி ஒரு இதை தேர்வு பண்ணுங்கன்னு 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. அப்படி இப்ப கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்க பசங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நீங்க எதுக்கு சார் சொல்றீங்க? இதே மாதிரிதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, யாரு நம்ம மோடி அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அங்கிருந்து வந்தவர் தான். நீங்க எதுங்க எல்லாத்துக்கும் வேலைன்னு அரசு வேலை எதுங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பக்கோடா போட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க, சமோசா வைங்க, பக்கோடா போடுங்கன்னு சொல்லி பயங்கரமா அது வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் இவரும் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்காரு. நாங்க என்ன வேலைக்கு போகணும், என்ன இதை பண்ணணும்னு சொல்லி நீங்க எதுக்கு சார் சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு எங்களை வந்து படின்னு சொல்லி படுத்துறீங்க? இப்ப இன்ஜினியரிங் படி, டாக்டருக்கு படி, அப்ப டாக்டர் வேலை கிடைக்கலன்னா பெயிண்டர் வேலைக்கு போ. என்ன இதெல்லாம், என்ன வார்த்தை இதெல்லாம்? ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய நீங்க இப்படி பேசலாமா? உங்களுடைய கொள்கையில வந்து நீங்க வந்து சமரசம் பண்ணாதீங்க. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நல்லா படிங்க, நல்லா அப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க சார். நீங்க வந்து அப்படி வந்து உங்களுக்கு இது கிடைக்கலையா, நீங்க வந்து இதா போங்க. அது அவனை டிமோட்டா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு அமைச்சரா இருந்துட்டு இந்த வேலை பண்றதை நிப்பாட்டுங்க. அடுத்து டிவிக்கே பெண்கள் என்ன சொல்றேன்னு சத்தியமா புரியவே இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன், நீங்க பாருங்க. அந்த பெண்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்த பாருங்க. அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து சிஎம்மோட ஆளு, திரிசாவுக்கே நான் தான் டஃப் கொடுப்பேன், திரிசாக்கு நான் தான் போட்டி. அது போட்டின்னு சொல்லிவிட்டு எங்க அன்னிக்கே நான் தான் போட்டி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அப்படிதான் சொன்னுச்சு. அதாவது விஜய் அவர்கள் வந்து விவாகரத்து வாங்குறாருன்னு சொன்னோன்னா டக்குன்னு அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, நாங்க வந்து எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்போம். எப்படி அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்போம், இல்ல அக்காவா இருப்போம், ஏன் பொண்டாட்டியாவே இருந்துட்டு போவாயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு 2.0 தான் இந்த பொண்ணு இருக்கு. அதாவது அண்ணின்றது வந்து திரிசான்னு முடிவு பண்ணிருச்சு இந்த புள்ள. திரிசா தான் எனக்கு போட்டியே. சிஎம்க்கு உனக்கு அப்பா வயசுமா அவருக்கு, உனக்கு அப்பா வயசு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சிஎம் விஜய் இருக்காரு. வேற ஒருத்தர் அதே வயசு இருக்கிறவரு, ஏமா நீங்க சொன்னீங்க அதை என்னைய பார்த்து சொல்லுன்னு சொன்னா அவரை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க இந்நேரத்துக்கு. என்னையா பொண்ணு வந்து ஈவ்டீசிங் பண்றியான்னு. அப்ப நீங்க பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. என்ன பேசுறீங்க, என்ன இதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக இதெல்லாமா நம்ம சகிச்சுட்டு போறது. அடுத்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு
தீர்ப்புக்கு வந்து பயங்கரமா நிறைய நெகட்டிவ்க்கு வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஏங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா? அந்த மக்களுக்கு வந்து அவங்க எல்லாம் எங்க போவாங்க? ஒரே ஒரு ஆதாரமா இருந்தா அந்த குழந்தை அந்த புள்ள அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நீங்க வந்து தட்டி பறிக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மக்கள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களே நல்லா. ஏன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மக்கள் வந்து மக்களை வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாய வலையில விழுந்துட்டாங்கன்னு. பட் நிறைய பேர் இதை பத்தி யோசிச்சிருக்காங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு நான் வந்து ஆதரிக்கிறேன். சீமான் எங்க இருக்காருன்னு சொல்ல அவருக்கு போய் நான் மாலை போடுறேன். ஏன்னா நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி அரசு வேலையை தூக்கி கொண்டே கொடுத்துட்டீங்க. அரசு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ பேர் மணிக்கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்கான். காலை மாலை நைட்டுன்னு எந்த ஊரும் இல்லாம இந்த ஒரு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை வந்து நீங்க கேன பையன் நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமான கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன் அவர் வீட்டுக்கு. இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி போடுவோம். உண்மையா பெரிய பெரிய மாலையா வாங்கி போய் போட்டு வருவா அவருக்கு. உண்மையா அவரால் ஆயிருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு மாலை தான். படிக்குதுங்களா நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு குழந்தைங்க படிக்குதுங்க. அதுங்க கதை எப்படி, அதுங்க நிலைமை என்ன சொல்லுங்க? எதனா ஒரு தியாகம் பண்ணாங்களா இறக்குறதுக்கு? இல்லதுன்னு சொல்றேன். கரெக்டான தீர்ப்புன்ற ரொம்ப சூப்பர். கார்த்திகேயன் நீதிபதி அரசர் அவரு ரொம்ப பெரிய மாலையா வாங்கி போடுவேன். இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி போடுவோம். ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற மலையில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இதுக்காக படிக்குதுங்களே, அப்ப அதுங்க நிலைமை என்ன? என் கேள்வி அதுதான். அதாவது நம்ம சொல்றாங்க அந்த நீதிபதிக்கு நான் மாலை போடுவேன், இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த சீமானுக்கு நான் மாலை போடுவேன் அந்த அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரியும் மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்காகவாது நம்ம அரசியல் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்ம சனம் செட்டி அவர்கள் பாத்தீங்களா, இந்த ஒரு சிஜேபியோட அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்ல போயிட்டு அசிங்கப்பட்டு வந்துச்சு அந்த அம்மா. அதாவது நீட்டு அப்படின்றத வந்து வேணான்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த அம்மா நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஜனநாயகன் பார்த்தேன்னு சொல்லி சொன்னோன்னே அங்க இருந்தவங்க எல்லாம் மைக்க பிடிக்கிட்டு பத்தி விட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா ஒரு பேட்டி கொடுத்து வச்சிருக்கு. நீட்டு வந்து வேணும் தான், நீட்டு வேணும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல இந்த அம்மா பேச போனுச்சுல, மைக்க புடுங்காம இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அதுதான். மைக்க புடுங்காம இருந்திருந்தா இந்த அம்மா என்ன காரணத்துக்கு வந்துருச்சு, என்ன விஷயத்த சொல்ல வந்துச்சுன்றது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனை நாளுக்கு அப்புறம் இந்த அம்மா பேட்டி கொடுத்து வச்சிருக்கு. அதுல நீட்டு வேணும்னு பேசி வச்சிருக்கு. நீட் ஓகேன்ற ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க இருக்கீங்க. எஸ், நீட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். மற்ற எல்லாத்துக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? எதுக்கு? ஏன் இது தேவையா? அந்த மைக்க புடுங்காம இருந்தா விரட்டி இருப்பாங்க. மைக்க புடுங்கி விரட்டினாங்க, விரட்டி இருந்திருப்பானுங்க. அந்த ஒரு வேலையை பார்த்திருப்பாங்க. எதுக்காக இந்த ஒரு வேலை? அவங்க நீட்டு வேணான்னு சொல்லி போராடிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீட்டு வேணும்னு சொல்லி இருந்தா அவங்க என்ன நிலைமைக்கு ஆயிருப்பாங்கன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா நல்ல வேலை முதலே பைக்கை புடுங்கி விட்டாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அடுத்து நம்ம தென்னகம் விஷ்ணு, கடைசியா நம்ம இந்த விஷயத்தை பார்த்துருவோம். தென்னகம் விஷ்ணு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நேற்று தான் வீடியோ போட்டோம். ஏன்னா நிறைய பேர் விஷயத்தை பத்தி கேட்டிருந்தோம். எதுக்காக இந்த மாதிரி நாம் தமிழர் விட்டு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. இதை நிறைய பேர் குறிப்பா அந்த வண்டு முருகன் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தா, அதாவது உங்களுடைய கட்சியில அவ்வளோ வந்து போராடிக்கிட்டு இருந்தா இந்த தென்னகம் விஷ்ணுவை பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு, அதாவது பாரிசாலனுக்கு வந்து வாழ்த்து சொன்னாரா அந்த ஒரு காரணத்தினால வெளியெடுத்தாங்கன்ற லெவலுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் தென்னகம் விஷ்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க அண்ணன் என்ன வேணா பண்றாரு, கட்சி விட்டு தூக்குறாரு, கட்சி விட்டு தூக்கல. சப்போஸ் கட்சியில இருந்து நான் வேலை பார்த்துக்கிறேன், இப்ப கட்சி வெளியே இருந்து நான் வேலை பார்த்துருப்பேன். இதுல என்ன சீமானன் எதுக்கு பதில் சொல்லணும்? என்னை இந்த நிலைமைக்கு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான், என்னை உருவாக்குனது அவர் தான், என் குரு. அந்த மாதிரி பயங்கரமா பேசி வச்சிருக்காரு மனுஷன். சீமான் பண்ணதுல எந்த ஒரு தப்பு இல்லை. நான் பண்ணது தப்புன்னு அவர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, நான் ஏத்துட்டு போறேன். இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா பெரியவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும். அதுக்காக அவங்க சீமானன் வந்து பதில் சொல்லணும், சீமானன் அவர் எதுக்கு வந்து பதில் சொல்லணும்? அந்த மாதிரி கேட்கறதே முதல்ல தப்பு. அதாவது அவர் நம்மளதான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நாம வந்து சீமானன் பதில் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லல. நம்மளால எதிரி இருக்காங்கல்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம்னா விஷ்ணு அவர்கள் ஏதாச்சும் இதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்கணும். அதாவது அவர் எதுக்காக இந்த மாதிரி, ஏன்னா நமக்கு தெரிய போறது கிடையாது, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர் வந்து இது மாதிரி வந்து வெளிப்படையா சொல்லியிருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிஃபை ஆகுன்றதுக்காக அந்த விஷயத்தை பேசியிருந்தோம். பட் அவர் இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபை வந்து அந்த அளவுக்கு கிளாரிஃபையா கொடுக்கல. பட் அவரை வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரே எந்த ஒரு மைண்ட் செட்டுமே எடுத்துக்காம, நான் சரிப்பா நான் வந்து என்னை எடுத்துக்காரு அப்படின்னா ஓகே நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி தான் அவர் ஏத்துக்கிறாரு. இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த தளத்துல இருந்து துணி நகர மாட்டேன். என்னைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பியாக அண்ணன் சீமான் அவர்கள் கற்றுக் கொடுத்த அரசியலை நான் செய்வேன். இதெல்லாம் அண்ணன் மீது இருக்கு. யாரும் தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ல வந்து அண்ணனை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி யாரும் பண்ணாதீங்க. கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க தான் தம்பிக்கு விஷ்ணு எழுதிட்டீங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செய்யாதீங்க. இப்படிப்பட்ட நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா என்ன அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னை உருவாக்கினா என்னதான்ப்பா, அவரை போய் நீங்க என்ன கேள்வி கொடுங்க?
அது சில பேர் காவலை போட்டு சீமானதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. சில ஈனத்தன் உறவுலாம் நம்ம வந்து போனது அண்ணனுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? அண்ணன் என்ன பதில் சொல்லணும்? இத நம்ம வண்டு முருகன்லாம் பேசி வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய இது. ஏன்டா எங்க கட்சிக்குள்ள இருக்க உள்கட்சி பூசல நீங்க எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். தென்னக விஷ்ணு வெளியே வந்திருக்காரு. பட் மறுபடியும் சேர்த்துருவாங்க, நமக்கு அந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது நம்ம கட்சிக்குள்ள சார்ந்த விஷயம் தான். பட் இனிமே சீமானண்ணன் வந்து வேற மாதிரி யாரும் பேச வேணாம்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.